வணக்கம் நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கிலோ அளவுக்கு மாங்காய் எடுத்துருக்கிறேன். இது குட்டி குட்டி மாங்காய் தான் பாருங்கள், நல்ல ஃப்ரெஷ்ஷான மாங்காய் தான். இதை இப்போது தனித்தனியாக இது போல் உதுத்து எடுத்துட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இதை நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன். 2ஆக கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய சீடை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இது போல் நான் கட் பண்ணியிருக்கிறேன். குட்டி மாங்கான்றதுனால இப்படி போட்டால் நல்லாயிருக்கும், அதனால நான் இது போல் எடுத்துருக்கிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்தாச்சு. இதில் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் 2 நாளைக்கு இதை அப்படியே வச்சுருந்தேன். ஏன்னா ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு இந்த மாங்காய். அதனால் மாங்காய் புளிப்பு இல்லாத மாங்காய் இருந்துச்சுன்னா இப்படி உப்பு போட்டுட்டு 10 நிமிஷத்தில் நீங்கள் ஊறுகாயை செஞ்சிடலாம். இதேப்போல் நான் நல்லா மூடி 2 நாளைக்கு வச்சுட்டு 2 நாளைக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அதையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன். ஏன்னா ரொம்ப புளிப்பு இருந்துச்சு, அந்த புளிப்பு அதில் வந்துருச்சு. இப்போ இதில் இருக்கக்கூடிய புளிப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. மாங்காயும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தாளிச்சிடலாம். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. உடனேயே காலியாகணும்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும். நீங்கள் கொஞ்ச நாள் வைக்கணுன்னா எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும். கடுகு கருவேப்பிலை போட்டு காஞ்ச மிளகாயும் சேர்த்து மாங்காயை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் வச்சுருக்கக்கூடிய மாங்காய் அன்றைக்கே நீங்கள் செய்யணுன்னாலும் இதே மெத்தடில் செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நிறைய மசாலா எதுவும் நீங்கள் அரைக்க தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை டக்குன்னே நம்ம செஞ்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் சேர்க்கணும். காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். இதில் வேறு மசாலா எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. கடைசியில் பெருங்காயத்தூள் மட்டும் நம்ம சேர்ப்போம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஊறுகாய். மாங்காய் சேர்த்ததுக்கப்புறமா சிம்லே வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான ஸ்பைசியான டேஸ்டியான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் இது போல் செய்யுங்க. நார்மலான புளிப்பு தான், ஆனால் உடனேயே நீங்கள் இந்த போல் ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.